for me to come here with the saints here in this assembly. எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் இந்த சபையில பரிசுத்தவான்களோடு கூட நான் ஆராதிப்பதற்கு. From the year 2007 to 2011, I did my studies here in Karunya. 2007 இருந்து 2011 வரை இங்க காருண்யால என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். And during those years, this church was a very great encouragement for me. அந்த நேரங்களிலே இந்த சபையானது எனக்கு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டாக ஒரு உற்சாகத்தை தந்தது. We used to take 2 buses and come here. நாங்க வரணும் என்றால் 2 பஸ் எடுத்து தான் நாங்க வரணும். It is because of the love of the evangelist uncle here and also the church members here. அந்த 2 பஸ் மாறி வந்ததுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் இந்த சபையில அங்கிள் மத்த சகோதரர்கள் சகோதரிகள் கொடுத்த காட்டின அன்பிற்காக நான் இங்கே வந்திருந்தேன். So whenever I go out, I tell you are all very much lucky to have an evangelist like uncle. நான் எங்க போனாலும் நிறைய பேர் நான் சொல்லுவேன், உங்க எல்லாருக்குமே அங்கிள் மாதிரி ஜார்ஜ் அங்கிள் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஊழியக்காரராக கிடைத்ததற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும். Because he encourages all the youths. ஏனென்றால் எல்லா யூத்துகளையும் அங்கிள் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. Even during my college days, he used to encourage me. ஈவன் நான் காலேஜ் படிக்கும்போது கூட அங்கிள் வந்து என்னை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி என்னை உற்சாகப்படுத்துவாங்க. And it is a great joy to see uncle and family here again. திருப்பியுமாக அங்கிளையும் ஃபேமிலியை நான் பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். And just to share a few words about myself. என்னை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். And last year I'm coming from Chennai Bethesda Bible Chapel. நான் சென்னையில இருந்து வருகிறேன். பெதெஸ்தா பைபிள் சாப்பல்ல இருந்து நான் வருகிறேன். And we bring greetings to each and every member from that assembly. நான் அந்த சபையில இருந்து நான் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். Last year 2024, போன வருஷம் 2024ல I had faced a major sickness in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சுகவீனத்தை நான் எதிர்கொண்டிருந்தேன். In the month of March I was diagnosed with chronic kidney disease. நான் மார்ச் மாசத்திலே எனக்கு வந்து ஒரு chronic kidney disease கிட்னி வியாதியினால பரிசோதிக்கப்பட்டிருந்தேன். It was in stage 5. அது ஸ்டேஜ் 5 என்ற நிலைமையில இருந்தது. So I had to go through dialysis for 6 months. நான் 6 மாசமாக டயாலிசிஸ் சிகிச்சையில ஏற்படுத்தியிருந்தேன். And by God's grace, my wife, she was a donor and we were able to do a transplant in the month of July. கடவுளுடைய கிருபையினால கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மனைவி அவர்கள் வந்து எனக்கு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அவங்க எனக்கு டோனராக கொடுத்திருந்தார்கள். அந்த ஒரு ஆபரேஷன் ஆனது ஜூலைல நடந்திருந்தது. And both of our surgeries were successful. எங்க 2 பேருடைய ஆபரேஷனும் சர்ஜரியும் வெற்றிகரமாக நடந்தது. And this month January complete 6 months of our recovery post surgery. அதாவது இந்த ஜனவரியில் நாங்கள் பார்த்தோமானால் 6 மாசம், அதாவது அந்த சர்ஜரி முடிஞ்சு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண அந்த 6 மாசத்தை நாங்கள் வெற்றிகரமாக நிறைவு பெறுகிறோம். And I stand here testifying about God's goodness, and I stand and live and able to speak. It is the goodness of our God in our lives. நான் உங்களோட மத்தியிலே நின்று உங்களோட கூட நான் பேசுகிறேன், உங்களோட கூட நான் இடைப்படுகிறேன் என்றால் தேவன் எனக்கு கொடுத்த அவருடைய உண்மையுள்ள அவர் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அவர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதை சொல்வதற்காக உங்கள் மத்தியில நான் நிற்கிறேன். He is good and he is our healer. அவர் நல்லவர், அவர் நமக்கு சுகத்தை தருகிறவர். There is a lot of things to say, but our time is very short. நாம் நிறைய காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் குறைவான நேரம் இருப்பதனால் நான் முடித்துக் கொள்கிறேன். I have contact with Lijo as well. நான் லிஜோவோடு கூட தொடர்பில் இருந்தேன். I asked the timings of the assembly. நான் சபையினுடைய நேரத்தை குறித்து நான் கேட்டிருந்தேன். He said by 11:45 it gets over. அவன் சொல்லியிருந்தான் 11:45 சபை முடிந்துவிடும் என்று. So my time is over, that means. I think அப்படினா என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. So the remaining, but the word of God is very much important for us. ஆனால் தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால நான் இருக்கிறேன். So with limited time, maybe to 15 minutes I will try to wind up my message. ரொம்ப சிறிய நேரமாக 15 நிமிஷத்துல முயற்சி பண்ணுகிறேன் முடிப்பதற்காக. So for a short time of meditation, shall we turn to the book of Malachi? சிறிய நேர ஒரு மெடிடேஷனுக்காக மல்கியா புத்தகத்தை நாம் எடுக்கலாம். Malachi chapter 1 and verse 6 and 7. மல்கியா 1வது அதிகாரம் 6-7. மல்கியா 1:6-7. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார்.
அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசுத்தம் பண்ணினோம் என்றீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே எடுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலே அல்லவா? நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட So here, God asks in verse 6, where is my honor? ஆறாவது அதிகாரத்துல தேவன் இவ்வாறாக கேட்கிறார், என்னுடைய கனம், என்னுடைய மதிப்பு எங்கே? Where is my honor? என்னுடைய கனம், என்னுடைய மதிப்பு எங்கே? Whenever we think about honor, நாம் கனம் மதிப்பை குறித்து நாம் சிந்திப்போமானால், we obviously give honor to people who are in high position. நாம் நமக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு நாம் கனத்தை கொடுப்போம், மரியாதை கொடுப்போம். A person who has completed a doctorate degree, ஒரு மனிதன் ஒரு டாக்டரேட் டிகிரியை படித்திருந்தார் என்றால், a person who is in a particular profession, ஒரு நல்ல ஒரு வேலையிலே ஒரு நல்ல ஒரு நிலையிலே இருந்தார் என்றால், a person who is in the judicial system, நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமான அந்த ஜட்ஜஸ் அந்த மாதிரி ஏரியாலையும் சரி, we call them as honor. நாம் அவர்களை honor, அதாவது கனம் பொருந்தியவர்களே என்று கூப்பிடுவோம். But when we come to the word of God, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு வரும்பொழுது, the word of God clearly speaks about honoring God. இந்த தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, நாம் தேவனை கனம் பண்ணுவது. The Bible speaks about honoring our parents. பைபிள் சொல்கிறது நாம் பெற்றோர்களுக்கு கனம் பண்ணுவதை குறித்து, honoring one another. ஒருத்தர் நாம் கனம் பண்ணுவதை குறித்து. But today we have only time to discuss few things about honoring God. நாம் நேரக்குறைவா இருப்பதனால தேவனை கனம் பண்ணுவதை குறித்து சில காரியங்களை படிக்க போகிறோம். This year we have started 2025. இந்த வருஷம் 2025ல தொடங்கி இருக்கிறோம். The question that we need to ask ourselves is, do we honor God? இந்த இடத்திலே நாம் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நாம் தேவனை கனம் பண்ணுகிறோமா? So let us go through few points so that we can examine ourselves, to question ourselves, to introspect ourselves, to meditate that whether really do we honor God or not. நாம் சில வார்த்தைகளை கூட நாம் படித்து கடந்து போகிறோம். அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம் தேவனை கனம் பண்ணி கொண்டிருக்கிறோமா, கனம் பண்ணுகிற போகிறோமா என்று நமக்கு தெரியும். The first passage is from the passage from Ephesians chapter 5. முதலாவது வசனமாக எபேசியர் 5வது அதிகாரம். Shall we read verses 15 to 17? Yeah, so here we see to honor God with your time. எபேசியர் 5:16 வரப்படுகிறோம். நாம் நம்முடைய நேரத்தை வைத்து தேவனை கனம் பண்ணுவது. Everyone we are from different colors. நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிறத்திலே இருக்கிறோம். We all have different types of jobs. நமக்கு வேறு விதமான வேலைகள் இருக்கிறது. We have different types of salary ranges. நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான salary வாங்குகிறோம். But one thing is given equally. ஆனால் ஒரு விஷயம் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டது. That is time. அது நேரம். In a day, ஒரு நாளிலே 24 hours is given to us. 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டது. Do we honor God without time? நாம் அந்த நேரத்தை கொண்டு தேவனை நாம் மரியாதை கனப்படுத்துகிறோமா? When we rise up from our bed, நாம் பெட்டிலிருந்து தூங்கி எழுந்து முதல், do we honor God by taking our quiet time? நாம் காலையில எழுந்திருச்சு அமைதியான நேரமாய் தேவனோடு கூட ஒரு செலவழிக்கக்கூடிய நேரத்திற்கு நாம் கனம் கொடுக்கிறோமா? Do we spend time reading the word of God? நாம் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு நாம் கனம் கொடுக்கிறோமா? Do we spend time in praying and communicating with him? நாம் தேவனோடு கூட ஜெபத்திலும் தேவனோடு கூட நாம் பேசிக் கொண்டிருப்பதிலும் நாம் நேரம் செலவிடுவதிலும் do we have a fellowship with him? தேவனோடு கூட ஐக்கியப்படுதலை நாம் கனம் செலுத்துகிறோமா? It is not a fellowship which happens only on a Sunday morning, அதாவது ஞாயிறு மாலையில் நடக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை மட்டுமல்ல, but a fellowship which is there every day and every moment of our lives. நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு நாளிலும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் முக்கியமானது. Let us honor God with our time. நாம் தேவனோடு நம்முடைய நேரத்தின் மூலமாக நாம் கனம் பண்ணுவோமாக. Most of the time we spend our time for all the worldly things. நாம் பெரும்பாலான நேரம் நம்முடைய நேரங்கள் எல்லாம் உலகபரமான காரியத்திற்காக தான் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். Especially the mobile which is there with us. குறிப்பாக கூட நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன் ஆனது, we keep on these days we keep on seeing those reels and all those videos which short seconds reel. It takes away our time. நாம் அது இந்த காலத்துல நம்ம
பார்க்கக்கூடிய நிறைய ரீல்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து நம்ம பார்ப்போமானால் அது எப்படி நம்முடைய நேரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்பது என்பது நமக்கு தெரியும். Does those videos, does it honor God? அந்த வீடியோ நாம் பார்ப்பதன் மூலமாக நாம் தேவனை கனப்படுத்துகிறோமா? The word of God speaks to us asking, where is my honor? இந்த அப்படி நாம் இருப்போம் என்றால் இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு கேள்வி கேட்கிறது, என்னுடைய கனம் எங்கே? Let us introspect ourselves. நாம் நம்மை நாமே சோதித்தறிவோம். Let us quickly read, go to the second aspect in James chapter 3 and verses 8 to 10. நாம் இரண்டாவது வசனமாக யாக்கோபு 3வது அதிகாரம் 2. யாக்கோபு James 3 verses 8 to 10. யாக்கோபு 3:8 முதல் 10 வரை. ஆவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு உள்ளது, சாவுக்கேதான விஷமாய் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. Here we see about honoring God with your tongue. நாம் நாக்கின் மூலமாக நாம் தேவனை கனப்படுத்துவதை குறித்து சொல்லுகிறது. How do we honor God with our tongue? நம்முடைய நாக்கின் மூலமாக எப்படி தேவனை கனப்படுத்த முடியும்? It is through our words. நம்முடைய வார்த்தைகள் மூலமாக. When we go out, நாம் வெளியே போகும்பொழுது, when we go outside of our church, நாம் சபையினுடைய காரியத்தை கடந்து விட்டு போகும்பொழுது, when we go to the marketplace to buy things, நம்ம மார்க்கெட்ல போய் ஜாமான் வாங்க போகும்போது, do we honor God with our tongue? நம்முடைய வார்த்தையை வைத்து தேவனை நாம கனப்படுத்துகிறோமா? When we go through, when we commute in our car or in our vehicles, நாம் வண்டியில போயிட்டு இருக்கும்போது, கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்முடைய பேசும்பொழுது, suddenly if someone comes in between, நாம் ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது யாரையில ஒருத்தர் வந்து வண்டியை இடம் வைக்கும் பொழுது, what happens? How is our reaction? நாம் அந்த நேரத்துல எப்படி நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்கும்? Do we honor Him with our tongue? அதாவது தேவனுடைய நாமத்தை மகிமை நம்முடைய வாய் மூலமாக பண்ணுகிறோமா? This morning during worship, did we honor God with our tongue? ஒரு கேள்வி என்னவென்றால், இன்று காலையில் ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய நாவின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினோமா, கனப்படுத்தினோமா? Is it possible to dishonor God with our tongue in worship? அதே நேரத்திலே ஆராதனை நேரத்திலே நம்முடைய நாவை கொண்டு நாம் தேவனை கனவீனப்படுத்த முடியுமா? I want you to think about that. இந்த நேரத்தில் நீங்க சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Because worship is a time where we know that the table is before us. நமக்கு தெரியும் ஆராதனை என்பது நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த மேஜையை பார்க்கிறோம். God has commanded us to remember Him. தேவன் நமக்கு ஒரு கட்டளை இட்டிருந்தார், அந்த மேஜையை பார்த்து நாம் நினைவு கூற வேண்டும். To remember what He has done. அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். To remember that person of our Lord Jesus Christ. அந்த நமக்காக செய்த அந்த நபரை நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூற வேண்டும். Oh dear brothers and sisters, and what I wanted to say this morning, it is not a time for us to give a message, or it is not a time to talk about ourselves, but to remember that person of our Lord Jesus Christ and what He has done for us. சகோதர சகோதரிகளே, நம்முடைய சபை நேரத்தில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உட்கார்ந்து ஒரு 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 மெசேஜ் கொடுப்பதோ இல்லவென்றால் ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொடுத்து பேசுவதோ அல்ல. இங்கு இந்த இடத்திலே நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், நமக்கு முன்பாக தேவன் செய்த காரியத்தை நினைவு கூறுவது. Because the Father delights in the Son. ஏனென்றால் பிதாவானவர் மகனிடத்திலே குமாரனிடத்திலே மகிமைப்பட்டிருக்கிறார். And therefore it is important to remember Him and exalt Him. ஏனென்றால் பிதாவானவர் குமாரனை நினைவு கூறும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது நாமும் குமாரனை நினைத்து அவரை நாம் உயர்த்த வேண்டும். During that time, if we are going to talk about ourselves, ஒருவேளை அந்த நேரத்திலே மகிமைப்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே என்னை குறித்து எங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருப்போமானால், who is exalted there? அந்த இடத்துல யார் மகிமைப்படுத்தப்படுகிறார்? Oh, it brings dishonor to God's name. இது தேவனுடைய நாமத்திற்கு கனவீனத்தை கொண்டு வருகிறது. So let us be very careful during worship. Let us honor God with our tongue by exalting Him, to remember Him, the Lord Jesus Christ, and what He has done for us. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமா, நாம் அவரை நினைக்கிறோமா, நாம் அவருக்கு மகிமையை செலுத்துகிறோமா, இல்லை நமக்கு செலுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். As Hebrews 13 verse 15 says, let us offer the fruit of our lips. நம்முடைய எபிரேயரிலே வராக சொல்லுகிறது, உங்களுடைய வாயினுடைய கனிகளினாலே தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செலுத்துங்கள். There are so many wonders, so many things the Lord has done for us. இந்த உலகத்திலே தேவன் நமக்கு மிகப்பெரிய அதிசயங்கள் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். Oh, He has given us the salvation. நமக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். We cannot keep silent. நாம் அமைதியாக இருக்க முடியாது. Oh, we have to honor Him. நாம் அவரை நாம் கனப்படுத்த வேண்டும்.
Shall we also quickly turn to the third aspect, that is to Proverbs chapter 3 and verse 9 to 10. சீக்கிரமாக மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க விரும்புகிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10. நீதிமொழிகள் 3. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை காண அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சைரசம் புரண்டோடும். Thirdly, we see to honor God with your tithes. மூன்றாவது காரியம் நம்ம பார்ப்பது என்னவென்றால் தேவனை நம்முடைய பொருளினாலே நம்முடைய தசம பாகத்தினாலே நாம் மகிமைப்படுத்துவது. In the Old Testament, we know that there was a 10% that was mandatory to be given as tithes. நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே நமக்கு தெரியும் நம்முடைய வருமானத்திலே 10% கொடுப்பது கட்டாயம். But in the New Testament pattern, ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய வழக்கத்தின்படி there is no percentage given to us. அதாவது ஒரு பெர்சன்டேஜ் இவ்வளவு கொடுக்கணும் என்று சொல்லப்படவில்லை. All that we have is His. அதாவது புதிய ஏற்பாட்டை சொல்வது என்னவென்றால் எதெல்லாம் நமக்காக இருக்கிறதோ அது எல்லாம் அவருடைய. The salary which we get is His. நம்முடைய சம்பளம் நமக்கு கிடைப்பது நமக்கு அல்ல, அது அவருக்கானது. The vehicle which we have, that is given by Him. இந்த வண்டிகள் வாகனங்கள் நம்ம உபயோகிப்பது அது நமக்குரியது அல்ல, அது அவருக்குரியது. The home which we stay in, it is given by Him. நம்முடைய வீடு நம்ம தங்குவது நமக்கானது அல்ல, அது அவருடையது. Therefore, we need to give to Him through our money or through our resources generously. அதனால தான் சொல்கிறது நாம் அவருக்கு நம்முடைய பொருளினாலும் நம்முடைய செய்கையினாலும் நாம் மனப்பூர்வமாக ஜெனரஸாக கொடுக்க வேண்டும். That's why the New Testament says God loves a cheerful giver. அதாவது தான் புதிய ஏற்பாடு சொல்கிறது உற்சாகமாய் கொடுக்கிறவன் மேல் தேவன் சந்தோஷப்படுகிறார். What is cheerful giving? யார் உற்சாகமாக கொடுப்பது என்றால் என்ன? Because when we give a lot of money, we should not even think about it. Oh, this much money is going to this. We should not even think. We should give it wholeheartedly. அதாவது உற்சாகம் ஒரு மனிதன் கொடுப்பான் என்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட அவன் மனசுல கணக்கு பார்க்க மாட்டான். ஐயோ இவ்வளவு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கணக்கே பார்க்காம நம்ம அள்ளி கொடுப்பதுதான் உற்சாகமாக கொடுப்பது. That's where we see God loves a cheerful giver. அதனால அந்த வசனம் சொல்கிறது உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். How can we be a cheerful giver? எப்படி நான் உற்சாகமாக கொடுக்கிறவராக மாற முடியும்? Let us look at our Father. நம்முடைய தகப்பனை பார்க்கலாம். Not our worldly fathers. நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய தகப்பனை அல்ல, நம்முடைய பரலோக தகப்பனை பார்க்கலாம். Our Father is a cheerful giver. He has given all things to us. நம்முடைய பரலோக தேவன் நம்முடைய தகப்பன் உற்சாகமாய் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் நமக்காக. He has given His own Son for us. அவர் அந்த தகப்பன் அவருடைய சொந்த ஒரே ஒரு குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். In Isaiah 53 we read, yet it pleased the Lord to bruise him. அதாவது ஐசையா 53 வரை சொல்கிறது அவர் தன்னுடைய குமாரனை கொடுப்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் சந்தோஷமாக காணப்பட்டது, மனதுக்கு ஏதுவாக காணப்பட்டது. He cheerfully gave His only begotten Son for us. அவர் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் அவருடைய ஒரே ஒரு சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். Are we His children? நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? We are all seated here. We believe that we are His children, right? நாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம். We are His sons and daughters of this great King or this great Father. நாம் அந்த மிகப்பெரிய தகப்பனுடைய பிள்ளைகளாகவும் பிள்ளைகளாகவும் நாம் இருக்கிறோம், சந்ததிகளாகவும் இருக்கிறோம். How the children of this Father should be? ஒருவேளை அப்படியாப்பட்ட தகப்பனுடைய பிள்ளைகளா நாம் இருப்போம் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? Why I tell this example is when I was in school. ஏன் என்ன சொல்கிறேன் என்றால் நான் என்னுடைய எக்ஸாம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு ஸ்கூல்ல படிக்கும் பொழுது My mother was a teacher in that school. அந்த ஸ்கூல்ல எங்க அம்மா வந்து டீச்சரா இருந்தாங்க. When something happens, when I do some naughty things, ஒருவேளை அந்த ஸ்கூல்ல நான் இருக்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன நாட்டிய விஷயங்கள் குறும்புகளை பண்ணும் பொழுது immediately they say the Shirley Miss பையன் இப்படி பண்ணிட்டாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த ஷெர்லி மிஸ் பையன் அப்படி பண்ணிட்டாங்க. The thing is, whenever I do something, the bad reputation goes to the mother. ஒருவேளை நான் நாட்டிய திங்ஸ் செய்யும் பொழுது அந்த தப்பான பேர் யாருக்கு வரும்னா எனக்கு கிடையாது, எங்க அம்மாவுக்கு போகும். The same way, when we dishonor, when we live a life which is not pleasing to Him, it brings dishonor to our Father. ஒருவேளை அதே எடுத்துக்காட்டை நம்ம பார்ப்போம் என்றால் நாம் தவறு செய்ய போனால் அந்த தப்பான பேரு நமக்கு வருவதை காட்டிலும் என்னுடைய அப்பாவுக்கு தான் அந்த களங்கம் வரும். If we give miserly, or if we give miserly, ஒருவேளை நாம் கொடுப்பது வந்து மிக சிறியதாய் சில்லறைத்தனமாக இருப்போம் என்றால் it is a dishonor to our Father. அது என்னுடைய தகப்பனை நான் கனவீனப்படுத்துகிறேன். Because He has given that money, not only that money, He has given us all things freely. அதாவது என்னுடைய தகப்பன்
எல்லாவற்றையும் எனக்கு தாராளமாக தந்திருக்கிறார் என்றால் let us introspect ourselves and let us be cheerful givers. அதை நாம் நம்மை சோதித்தறிந்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் உற்சாகமாய் கொடுக்கிறோமா என்றால். Fourthly, let us read 1 Peter chapter 4 and verse 10. நாலாவதாக நாம் 1 பேதுரு Chapter 4 and verse 10. 4:10. 1 பேதுரு 4:10 வாசிக்கலாம். அவனவர் பெற்ற வரத்தின்படியே உங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உத்தியோகக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். Here we read about honoring God with your talents. 10வது வசனத்திலே 4:10 வரை வாசிக்கிறோம். நாம் தேவனை கனப்படுத்துவோம் நம்முடைய திறமைகளின் மூலமாக, நமக்கு கொடுக்கப்பட்ட தயவின் மூலமாக. God has given us a lot of gifts and talents to us. தேவன் நமக்கு மிகப்பெரிய திறமைகள், நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். Maybe for few singing, ஒருவேளை சில பாட்டுகள் நல்லா பாடுறது மூலமாக, maybe for speaking the word of God, சில நேரத்துல தேவனுடைய வசனத்தை போதிப்பதில், maybe for few to pray, சில நேரத்துல நாம் நன்றாக ஜெபிக்கக்கூடிய நபர்களாக காணப்படுவோம். maybe for others to serve. நாம் மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்வர்களாக, உற்சாகப்படுத்துவர்களாக இருப்போம். There is no one without given any talent. Everyone God has blessed us with talents. இந்த உலகத்திலே திறமை இல்லாத நபர் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. எல்லாருக்கும் தேவன் திறமைகளை கொடுத்திருக்கிறார். He has blessed each and every child of God with spiritual gifts. அதே நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். The spiritual gift each one of us has received by the Holy Spirit. நாம் தேவனுடைய ஆவியினாலே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றிருக்கிறோம். If we do not use our gifts, ஒருவேளை நாம் அந்த வரங்களை, அந்த திறமைகளை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் it is a dishonor to God. அது தேவனை கனவீனப்படுத்துவது. Or when we are in the church ministry, நாம் சபையினுடைய ஊழியத்திலே இருக்கும் பொழுது, when we gather here as members of this assembly, இந்த சபையினுடைய அங்கங்களாக நாம் சேர்ந்து வரும் பொழுது, let us remember to use our gifts which the Lord has given to us. நாம் சிந்தையிலே கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் கொடுத்த அந்த திறமைகளை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். A person who can sing very well, and if he or she is silent, it is again a dishonor to him. ஒருவேளை ஒரு மனிதன், ஒரு மகள் நன்றாக பாடுவார்கள் என்றால், தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் அமைதியாக மௌனம் காத்துக் கொண்டிருந்தால் அது தேவனை கனவீனப்படுத்துவது. Not only in church, outside when we do our ministry, our personal ministry with one another, when we go in the roads, everywhere it is an opportunity to honor him. நாம் சபைகளில் மட்டுமல்ல, நாம் வெளியே ஊழியத்திற்கு செல்லும் பொழுது, வெளியே நாம் பயணப்படும் பொழுது, மற்றவர்கள் கூட சேர்ந்து வாழும் பொழுது, நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மூலமாக நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும். Finally, let's turn to 1 Corinthians chapter 10 and verse 31. கடைசியாக 1 கொரிந்தியர் chapter 10 and verse 31. 10:31. 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். Honor your God by our testimony. தேவனை நம்முடைய சாட்சிகளின் மூலமாக, நம்முடைய செய்திகளின் மூலமாக கனப்படுத்துவது. சாட்சி மூலமாக. Honoring God by your testimony. நம்முடைய சாட்சிகளின் மூலமாக தேவனை கனப்படுத்துவது. Testimony is not only told once in a year. I praise God that there is a pattern here that every week you have a opportunity to give a testimony. சாட்சி என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சொல்வது அல்ல. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா வாரத்திலும் இந்த சாட்சியினோட நேரம் கொடுக்கப்பட்டது குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். There is an opportunity everywhere, even through social media we can testify him. நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பானது அதிகம். சோஷியல் மீடியா மூலமாக கூட நம்முடைய சாட்சிகளை நாம் பகிர முடியும். So many avenues are there, so many opportunities are there for us to testify God's name. இந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நமக்கு முன்பாக நிறைய வழிகள் இருக்கிறது. So this morning when we are starting this month, this is the first month of this year. நாம் இந்த வருஷத்தினுடைய முதல் மாசத்தை நாம் தொடங்கும் பொழுது, let us introspect ourselves that do we honor God. நாம் நம்மை நாமே சோதித்தறிந்து பார்ப்போம். நாம் தேவனை நாம் கனப்படுத்துகிறோமா? Do not take this as my words. இதை என்னுடைய வார்த்தைகளாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். Let it be a reminder from the Holy Spirit that through these scriptures. அதாவது தேவனுடைய வசனத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் தான் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். When we step out of this building, ஒருவேளை இந்த இடத்திலிருந்து நகர்ந்து போகும் பொழுது, let the verse Malachi chapter 1 and verse 6 come to our memory. நாம் வெளியில போகும் பொழுது மல்கியா 1:6வது வசனம் நம்முடைய மனதிலே வந்து பேச வேண்டும். Let this question come to our mind. இந்த கேள்வியானது நம்முடைய எண்ணத்திலே வர வேண்டும். Do we honor God? நான் தேவனை கனப்படுத்துகிறேன்.
It is not this church is not the only place where we honor him, நான் தேவனை மகிமைப்படுத்துவது இந்த சபையிலே மட்டுமல்ல, but every place when we go out from Monday to Saturday. நான் எங்கு சென்றாலும் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கு போனாலும் தேவனை கனப்படுத்துகிறேன் நான். Let us ask that question. நம்மளிடத்தில் அந்த கேள்வி கேட்போமா? Let us remember, if you forget everything, let us remember these 5 words. In English, I have told these words with the word starting with T so that it is easy to remember. ஒருவேளை சொன்ன எல்லா காரியத்திலும் நாம் ஒருவேளை மறந்திருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்தாலும் நான் இந்த 5 காரியத்தை மட்டும் நீங்க நினைவு பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சொல்வது டி. Honoring God with your time. தேவனை நம்முடைய டைம் நேர மூலமாக கனப்படுத்துவது. Honoring God with your tongue. தேவனை நம்முடைய நம்முடைய நாவின் மூலமாக கனப்படுத்துவது. Honoring God with your tithes. தேவனை நம்முடைய நம்முடைய தசம பாகங்கள் மூலமாக கனப்படுத்துவது. And honoring God with your talents. தேவனை நம்முடைய டேலண்ட் நம்முடைய திறமைகள் மூலமாக கனப்படுத்துவது. And honoring God by your testimony. தேவனுடைய நாமத்தை நம்முடைய டெஸ்டிமனி நம்முடைய சாட்சிகள் மூலமாக நாம் மகிமைப்படுத்துவோம். May this year 2025 be a year where we honor God and glorify his name. இந்த வருஷம் 2025 ஆனது தேவனை நாம் கனப்படுத்துகிற மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வருஷமாக அமைய முடியாது வாழ்த்துகிறேன். Let us remember him and let us honor him, and so that we might live a life aligning to his will and purpose. நாம் அவரை நினைப்போமாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக, நாம் அவருடைய சித்தத்திற்கு ஏதுவான ஒரு மகனாக வாழ்வோமாக. May God's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.